குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகிகளே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, சென்னை மாநகர் வேண்டாம், தூய்மையாக இருக்க வேண்டும். திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதனை அடைந்து வந்த மகன் யாருப்பா? யாருவா? சகோதரிக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தேன். ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா. இன்னும் ஒரு தடவை விட வேண்டியிருக்கா தம்பி. முதல் உத்தரவில் 3 முறை செய்ய வேண்டும். யாரோ டாக்டர் சீட்டு பற்றி எதுவும் கேட்க வந்திருக்கீங்களா? டாக்டர் சீட்டு பற்றி பிள்ளைகளுக்கு வேணும் யாரும் கேட்டு வந்தீங்களா? முன்னாலவா டாக்டர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மா எங்கடா இருக்கா? பக்கத்தில் இருக்காங்களா? அவன் வந்து முன்னால் நிற்கா. உன்னுடைய சகோதரியுடைய ஜாதகத்தில் திருமணத்தை நடத்தக்கூடிய காலங்கள் வந்தாச்சு. உடலாலும் உள்ளத்தாலும் குறையில்லாத பெண்ணுக்கு 50 மாதத்துக்குள்ளே திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. யார் எழுதியிருக்கா? வா. கர்பசாமிக்கு இந்தா எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன், கல்யாணமும் வெற்றியாக நடக்கும், சந்தோஷமாக இருப்போம். யார் அது? டாக்டர் சீதா. சொத்து சம்பந்தமாக மனவழக்கம் அடைந்து வந்தவர்கள் வாப்பா. என்னப்பா சொத்து? கால் வந்துட்டு வாங்க. அப்படி அப்படி அமைதியாகவே நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக நில்லுங்க. 2 பேரும் ஒன்று போல காலில் விடலை, நல்ல முறையில். உங்கள் டாக்குமெண்ட்டை வந்து நான் பார்த்தேன். அதில் ஒரு கொரி கேள்வி இருக்குது, ஒரு கொஸ்டின் மார்க், புரியுதா? அதனால் அந்த டாக்குமெண்ட்டை கிளியரன்ஸ் பண்ணிட முடியும். அதை விற்றா தான் நீங்கள் இப்போ இருக்கிற கடன் சூழ்நிலையிலிருந்து துன்பங்கள்லேருந்து விடுதலை அடைய முடியும். அதை விற்று விலையாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வர வச்சுருவோம், கால் வந்துட்டு வா. வரலாம். வெளிநாடு சம்பந்தமாக ஃபாரின் சொந்தமாக கல்வி கட்டு வந்தது யாருப்பா? இந்தாமா, மனம் கோணாமல் வாங்கி உன் மகனை கொண்டு வந்து சேர்க்குறேன், சொத்தமும் விற்று தாரேன், இந்தா வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வேணாம். என்னடா தம்பி வெளிநாடு? ஃபாரின் இல்லையா? இந்த நாட்டில் கால் வந்துட்டு வா. பூ போலே உன் புன்னகையில் உறவினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணின் மணி நீயே. கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்கிறா? சரி, கண்ணை முடிக்கா. அப்படியா? இப்போ நீ நடத்த வேண்டிய பிஸ்னஸுக்கு தேவையான பணமும் ப்ராஜெக்டும் வரல. அதனால் ஏற்பாடு செய்து 3 மாதங்களுக்கு மேலாகுது, இதுவரை எல்லாம் ஏமாற்றமாக இருக்குது. இதுக்கு வேண்டிய ஏற்பாடை கர்பசாமி எனக்கு உடனே நடத்தி தரணும். அதுக்கு வேண்டிய பணமும் தரணும், அந்த பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரணும் என்பது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு இடையில் ஒரு நட்புக்கு ஒரு பெண் ஒருவள் வருவாள். அதனால் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். மனதை பக்குவப்படுத்திக்கிடுவியா? இந்தா பக்கத்தில் வா. இந்தா ஒரு 15 லட்ச ரூபா முதல்ல கொடுக்குறேன். தொழிலை ஓகே பண்ணி வா, உனக்கு ஜெயிக்கலாம். வேறு என்ன வேணும் சொல்லு. கடை வச்சிருக்கேன். கடை என்ன? கடை கடை ஒன்று வச்சுருக்கேன் சென்னையிலே.
இதை கொண்டு போய் உங்கள் கடை ரன் ஆகும், எக்ஸ்போர்ட் ஓகே ஆகும், போகும், நல்லா இருக்கும். அதே ஃபாரின் சொந்தமாக இன்னொருத்தர் கேள்வி கேட்குறாங்களா, யாருப்பாது என் பிள்ளைக்கு அறிவு சரியில்லை, ஏய் நான் பேசுகிறத கடைசி வரை கேட்டு வரணும். பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், உடல்நிலை சரியில்லையா மனநிலை சரியில்லையான்னு எனக்கு தெரியலை, அந்த பிள்ளைய சீர்திருத்தி கொடுங்க ஐயான்னு கேட்டு வந்திருக்கான். காரணம் சொல்லலாம். உங்களுக்கு அப்படி இருக்கானே பையன், நான் பொம்பளை பிள்ளைய சொன்னேன். அதனால் நான் பேசுகிறத தெளிவாக கேட்டு நிதானமாக வரணும். நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை. ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணை ஏது முருகா. வரலாம்ப்பா. உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன், முருகப்பெருமான் வரார, இருக்காரா? எங்கே இருக்கிறார்? உட்காருங்க. வேலும் மயிலுமாக காட்சி தந்து ஒவ்வொரு நாலு பிரார்த்தனையிலும் அரோகரா அரோகரான்னு சொல்லி வாழ்க்கையே அரோகரான்னு ஆயிடுது. ஏன் இந்த குறை? அரோகரா என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் உனக்கு அர்ப்பணம் என்று அர்த்தம். அரோகரானா என்ன அர்த்தம்? நாங்கள் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் கிருஷ்ண பக்தன் ஒரு பழத்தை எடுப்பான், கடையில் போய் எடுத்தோன்னே கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம் அப்படிம்பான். சாப்பாடு எடுத்துப்பான், கிருஷ்ணா அர்ப்பணம்பான். நீ தந்த சாப்பாடுப்பா உனக்கு படைத்து நான் சாப்பிட்றேன், மானசீகம். அதை மாதிரி உங்கள் உள்ளமெல்லாம் ஒவ்வொரு நாளும் முருகா முருகா வெற்றிவேல் வெற்றிவேல்னு சொல்லி உள்ளமே நொந்து குமரி இன்னைக்கு ஓஞ்சிடுது. இந்த பிள்ளைக்கு ஏற்பட்டது மனநிலையினுடைய தயக்கமா அல்லது அறிவின் குறையா, உடல் ரீதியான பாதிப்பா? அப்படிப்பட்ட 3 கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? இது மனநிலையினுடைய பாதிப்பு தான், வேற எந்த நிலைகளும் இல்லை. இதை மாற்றி தெளிவுற்ற பிள்ளையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். வரலாம், சரியாருமா? சனி பகவானுடைய காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு, அது முடியக்கூடிய நேரம் வந்தாச்சு. என்ன, அதனால் 90 நாட்கள் அவகாசத்தில் பிள்ளைய நல்லாக்கி வாழ வச்சுட்டாங்க. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? அந்த வேலை வாய்ப்பும் கிடச்சாச்சு, கடன்களும் தீர்ந்துடும், உன் மனைவிக்கு நல்ல மனப்பக்குவமும் வந்துடும். நல்லா கர்பசாமிக்கு கர்பசாமி என் டாக்குமெண்ட் ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல. யார்? என்னடா டாக்குமெண்ட் எங்கடா வச்சுருக்க? எங்கே இருக்கு டாக்குமெண்ட்டு? ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல. டாக்குமெண்ட்டை வேறு யார்ட்டையும் கொடுத்துருக்கியா? கால் விட்டு வா. இன்னொரு தரம். உன்னுடைய டாக்குமெண்ட்டில் சட்டச்சிக்கல் இருக்குது. லீகல் ஒபினியன் மாற்ற 3 பேர் பார்த்தாங்க. அந்த 3 பேரும் பார்த்து இதை கொஞ்சம் எஜுகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆச்சே, இதை ஒன்று சேல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்களே தான் வச்சு ஆண்டுக்கிடணும். ஆனால் நீங்களே வச்சு ஆட்சி செய்யறதுக்கு உங்களால் இப்போ அதில் சம்பாத்தியம் பண்ண முடியலை, பிரயோஜனம் இல்லை. அதனால் பையன் யார்ட்டையாவது தள்ளி விட்டுட்டு அடுத்த கட்ட ஒரு தொழிலையும் ஒரு சொத்தையும் வாங்கிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் என்பதற்காக ஒருத்தன் ஏற்பாட்டில் நீ செய்து வச்சிருக்கிற. அதை உனக்கு வெற்றியாக நடத்தி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பெரிய மிக்சராக இருக்கியடா, ஒரு பக்கத்தில் இனிக்க, ஒரு பக்கத்தில் கசக்க, ஒரு பக்கத்தில் உரைக்க. மிக்சர் மேன், இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. ஆனால் நீதிமன்றத்துக்கு போனால் மாட்டிக்கிடுவாங்கப்பா. வருத்தப்படுவியோ? நீயே மாட்டிக்கிடுவ, புரியுதா? நான் எதையும் பொய் சொல்லியிருக்கேனா இதுவரை? சரியா? நீ கேட்குறதுல என்ன ரைட் இருக்குட? என்ன ரைட் இருக்கு? எதையோ எனக்கு தந்து ஒதுக்குங்கிறது மாதிரி தான் நீ பேச முடியும். கால் வந்துட்டு வா. பேரன்லி டாக்குமெண்ட்லேயே குறை இருக்கு, அதுலேயே இந்த ரெக்கார்ட்ஸில் பிழை இருக்கு. பொம்பளைங்க வேறு தான் நிறைய இருக்கு. என்ன இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன், உனக்கு அந்த சொத்து கிடைக்கும், யாருக்கும் பாதகம் இல்லாமல் கிடைக்கும். ஜெயிச்சு வா, அடுத்து பேசுவோம்.
கால் வந்துட்டு வா. மயக்கமா கலக்கமா, இது யாரு? உட்காருங்க. நீங்கள்லாம் ஒன்றுமே பேசக்கூடாது. இங்கே பேசுறதுக்குன்னு உட்காந்துருக்கிறது நான் தான். சரி, பார்த்தாச்சு. கால் வந்துட்டு வாங்க. நீ உட்காரு, உனக்கு எந்திக்க முடியாது. உன்னுடைய குடும்பத்தில் 3 தலைமுறைகளாக ஒவ்வொருத்தருக்கும் எலும்பு, தசை, கைகால் பாதிப்புற்றதாகவே இருந்து கொண்டிருக்கு. அதில் விசித்திரமாக கீழே விழுந்தவர்கள், ஆக்சிடென்ட் ஆனவர்கள், இயல்பாக நரம்பியலில் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி 3 தலைமுறைக்குரியவங்க இருக்கிறாங்க. இது எல்லாம் பிறப்பின் அம்சத்துப்படி நடந்ததே தவிர எந்த ஒரு செய்வனை கோளாறாலும் நடக்கலை. இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு உயிர்கண்டம் இல்லாமல் எழுந்து விடுவான் என்னும் உத்தரவை உனக்கு தந்து விட்டேன். கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா நான் இப்போ என்னமோ சொன்னேன், உனக்கு புரியலையா? நரம்பில் தான் பிக்ஸ் வரும், வேறு எதுலையும் வராதுமா. பக்கத்தில் வா. அதனால் மூளையின் நரம்பில், பிரெயின், மூளைக்கு செல்லக்கூடிய ரைட் சைடில் உள்ள நரம்பில் ஒரு சின்ன ரத்தம் பியூராக போக முடியாத சில சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் ஒரு பக்கத்து வெட்டி ஏற்படுவது. அதை அறுவை சிகிச்சை செய்துதான் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். அதை செய்யக்கூடாது என்பது என் கருத்து. கால் வந்துட்டு வா. ஏன்னா உங்களுக்கு உயிர் முக்கியம்னு நான் முடிவெடுக்கிறேன். பணம் முக்கியம் உயிர் எடுத்தா நீங்கள் என்னமும் செஞ்சுக்காங்கன்றவேன். உண்மையா இல்லையா? இவளுக்கு அந்த பிக்ஸ் வராமல் காப்பாற்றுவேன். படுக்கையில் பாதிக்கப்பட்டு இருப்பவருக்கு கண்டமில்லாமல் எழுப்பி தருகிறேன். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை சுபிட்சமாக வாழ வச்சா போதும்லா. பக்கத்தில் வா. பெரியபாளையத்தம்மாளை போய் கும்பிட்டுருக்கியா? என்ன என்ன சொல்லிட்டு வந்தாங்க போய்? அவளுக்கு என்ன கொடுக்குறதாக சொல்லியிருக்க? சரி அம்மா, இந்தா பிள்ளையை காப்பாற்றேன். நல்லா புண்ணியமாக இருந்தாய் பராசக்தி. குழந்தை 3 மாதம் கழிச்சு. ஏன் சொல்லலைன்னா அதுக்கு எனக்கு தான் விவரம் தெரியும், உனக்கு தெரியாது. சரியா? அடுத்து பேசுவோம். அந்த உத்தரவு அடுத்து. கர்பதாமிக்கு மிடரு கண்டம், இடரு கண்டம், நீலகண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நீலகண்டம்னா என்ன அர்த்தம்? கண்டம்னா கழுத்து, தொண்டைன்னு அர்த்தம். சிவபெருமான விஷத்தை முழுங்கும் பொழுது தொண்டையை பிடிச்சி நேரிச்சிட்டாங்க. அதனால் தொண்டை பக்கத்தில் பாதிக்கப்பட்டது யார்? ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்டானா. தொண்டை பக்கத்தில் யாருக்கு பாதிப்பு? என்ன? ஓசரி 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 இருக்குது. முருகசூப்பா, சூப்பர். எவ்வளோ நாளாக இல்லை தம்பிக்கு? உட்கார். மருத்துவ சிகிச்சையில் என்ன சொன்னாங்க? ஆ, உன் பேர் என்னடா? ஆ, என்ன பேர்? உட்காருங்க. உட்காருக்கா. நல்ல கால் விடலை. வேர்க்காட்டில் வீட்டிருப்பாள். அம்மா, திருவேற்காடு போயிருக்கீங்களா? ஆ, அதான் வந்து நிற்கா பாருடா. வேர்க்காட்டில் வீட்டிருப்பாள் என் தங்கை மாறி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
3.25 மாதங்களுக்கு முன்னால் நீ தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல மந்திரிச்சு போட்ட சில பொருட்கள் கிடந்துச்சு. அதிலிருந்து தொழிலில் இப்போதைக்கு தடையும் கடன்களும் பொருள் நஷ்டமும் ஏற்பட்டு மிக வேதனை அடைந்து இதை நம்ம இந்த இடத்துல வைக்கிறது சரியா தவறாங்கிற குழப்பத்தில் இப்போ துயரமடைந்து இருக்கிய. அதனால் வேறொரு இடத்தை பார்க்கணும் அல்லது வேறு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற சிந்தனையில் சில இடத்த நீ இப்போ தேடிக்கிட்டு இருக்கியா? உண்மையா? கால் வந்துட்டு வா. இடமோ சுகமானது. விநாயகப் பெருமாளே, தாங்கள் வருவதற்கு காரணம்? உங்கள் வீட்டு பக்கம் விநாயகர் இருக்காரா? கம்பி போட்ட சன்னல் உள்ள விநாயகர் அதானே? இன்னொரு கால் வந்துட்டு வா. அந்த கோயில் தெரியுது. டிங் டிங் டிங். என்னப்பா சோமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இதே தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு பணமும் தாரேன், கடன்லேருந்து உன்னை விடுதலை ஆக்குதேன். 48 நாட்கள் கால அவகாசம். ஜெயித்து வா, வெற்றி உண்டு மகனே. வேறு என்னடா வேணும்? கடத்தை தீர்த்தாச்சு, போ. தீர்ந்துடும், போ. இதோ பணம் தந்திருக்கேன், பணம் கிடைக்கும், போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? நீதிமன்றத்தில் வழக்கு, நீதிமன்ற வழக்கு சென்னை. நீங்க என்ன வழக்கு? இருங்க, அங்கே நில்லுங்க. சரிதானே, சொல்லுங்க. சரிதானே. வேற யாரு? தம்பி, என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை? சரி, அதில் என்ன வேலை? அதில் ஆடிட்டர் யார்? அங்கே நடக்குடா. இப்போ அதில் என்ன கேஸ் போட்டிருக்க நீ? கால் வந்துட்டு வா. இது யாருமா? உனக்கு வழக்கு இருக்கா? வரேன். கண்ணை கண்ணாடியை கலத்து வை. என்னையவே நினச்சிக்கா, உன் உள்ளத்துக்குள்ளே நான் வரேன். அப்படி பாஞ்சு வரேன் பாரு. கால் வந்துட்டு வரலாம். இடத்தை வாங்கலாம், பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம், அப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை உபயோகித்து பணத்தை வாங்கி உன்னை ஏமாற்றிருக்காங்க. அந்த பணம் இப்போ உனக்கு நீதிமன்றம் போய் கிடைக்கும்னு நீ நினைக்கிறியா? உனக்கு நான் பணத்தை வாங்கி தந்துடுறேன், வழக்கை சுருக்கமாக முடிச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும்? முதல்ல பணத்தை வாங்கி தரேன். இந்த தொழிலை வளமாக்க 1.5 மாதம் டைம் இருக்குது, பொறுமையாக இருக்குது, செஞ்சுக்கா, போ. நீ கால் வந்துட்டு வாப்பா. குழந்தை பார உனக்கெல்லாம், எனக்கெல்லாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம். போட்டது முளைத்ததடி கண்ணம்மா. கோர்ட்டு கேஸ் மட்டும் இல்லைப்பா, போலீஸில் வழக்கு செய்யவும் காத்திருக்காங்க. அதனால் நீ போய் நின்னா உனக்கு பதில் பேச முடியாத அளவுக்கு இப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறான். இழந்தது இழந்ததாக போகணுமா அல்லது சமாதானமாக பணம் வேணுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம். இந்தா வில்லங்கலாமல் உன் பக்கம் வெற்றியை தந்து பணத்தை வாங்கி தரேன். 3 முறை கட்டி கொடுத்தாச்சா? எங்கே இருக்காரு மாப்பிள்ள? கால் வந்துட்டு வா. உட்கார். உலகம் உலகம் உனக்கே சொந்தம், செய்யடா செய்யடா செய். உன்னை விட்டுட்டு ராஜா அங்கே உல்லாசமாக பறக்கிறாரு, புரியுதா?
அதனால் இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற ஒரு குழப்பமான நிலை உனக்கு. ஆனால் ஒரே ஒரு கடுகளவு குற்றத்தை கையில் வச்சுக்கிட்டு உன்னை இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ஆனால் அந்த குற்றமும் ஒரு பெரிய விஷயமும் இல்லை, அப்படி ஒரு நடப்பும் இல்லை. ஆனால் அவனுடைய செயல்களில் நிறைய தப்பு. அவன் மனத்தை திருத்தி உன்னை வாழ வச்சா போதுமா? சேர்த்து வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. எங்கே வரேன் எங்கே வரேன் எங்கே வரேன்? மிண்டுன்னு ஒரு இடம் இருக்கா, மிண்டுன்னு சென்னையில். உன் புருஷன் மிண்டுக்கு அடிக்கடி போகிறான். அது எங்கள் திருவொற்றியூர் ரூட்டானே. புறச்சவாக்கம் திருவொற்றியூர். உல்லாசமாக சுற்றுறான், கடற்கரைக்கு போகிறான், கண்ணடிச்சு வாரான். என்ன வாரான்? இப்போ நான் சொன்னது புரியலையே? அப்போ கண்ணடிச்சு வாரான், கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு அவன் மூலமாக நிம்மதியான வாழ்வு இவளுக்காக தரலாலும் இவள் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைக்காக அந்த பேரை செவுட்டில் அடித்து நான் கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். தரேனா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாங்க. கர்மசாமிக்கு செகண்ட் ஹேண்டு கார் போட்டிருக்கான். இந்தா, இந்த வீட்டை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம். வாங்க, வர வச்சு தாரேன், ஜெயிச்சுக்காங்க, நல்லா இருங்க. போயிட்டு இல்லையம்பல் நடராஜா செழுமை நாதனே பரமேச அல்லல் தீர்த்தாண்டவா வா வா எங்கும் அமிழ்தானவா. வாக்கா, உன் வீட்டுக்குள்ள சிவபெருமான் வந்து நாட்டியம் ஆடிக்கொண்டு இருக்கிறார். சிவதாண்டவம். திருவண்ணாமலை கிரிவலம் போறிய? இப்போ உன் வீடு வாசல் சொத்துக்கள்லாம் குழப்பத்துக்குரியதாக இருக்குது. அதுக்கு என்ன செய்ய போகிற? எந்த துன்பமும் இல்லாமல் மாற்றி தரலாமா? என்ன வேணும் உனக்கு? வேற கண்ணை மூடிக்கா. நல்ல கண்ணை மூடு, நல்ல கண்ணை மூடு. இவன் வயிற்றில் பிள்ளை பிறந்தா நம்ம சொத்துக்களுக்கு ஆபத்து வந்துடும். அதனால் இவளையும் வைக்கக்கூடாது, இவன் வயிற்றில் பிள்ளையும் வைக்கக்கூடாது. எப்படி இவளை விரட்டினா சரி வரும்னு சொல்லி உன் பிள்ளைக்கு அப்படி தலை சுத்து, பைத்தியம் பிடிச்ச மாதிரி குழப்பம்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. கால் வந்துட்டு வா. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் சிங்சான். தம்பி வாங்க. இப்போ உனக்கு அந்த குழந்தை வாரிசு பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு மேட்டர் தான் இருக்குது. நல்ல நீ புரிஞ்சுக்கணும். உண்மையை தான் சொல்லுவேன், நான் பொய் பேச மாட்டேன். அவள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்தால் இன்னும் ஒரு உயிர் போகணுங்கிற விதி இருக்குது. அந்த விதி நீயா அல்லது அந்த குழந்தை வளருமே அந்த குழந்தையினுடைய தாப்பம் வழியில் உள்ளதா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். அதனால் 69 நாட்கள் பொறுமையாக இருந்தால் வெற்றியான செய்தியும் நடைமுறையும் மாறும். சர்வ அடக்கம் பண்ணி இடத்தை மாற்றி கொண்டு பிள்ளையை பிறக்க வைப்போம். பெருமான் பிறப்பான், நடராஜன் என்று பெயர் வைப்பாய். கால் வந்துட்டு வா. நடராஜன் பிறந்தால் தான் வாழ்க்கையே நடக்கும். நடடா ராஜா நடடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சாமி, நாங்கள் தொழிலால் நிறைய கடன் பெற்றுட்டோம், எங்கள் கடனை தீர்க்கணும், எங்களுக்கு தொழிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? இந்தாம்மா, வெற்றி அடைஞ்சுவான். என்ன கடன் பெற்றீர்கள்? தாய் பராசக்தி வருக. என்ன தொழில்? ரியல். அவனுக்கு தானே தந்திருக்கு. என்ன தொழில்? வரலாம். ரியல் எஸ்டேட் வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான். நீங்கள் தான் பில்டிங்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வச்சுருக்கிறீங்க. சரிண்ணா? கால் வந்துட்டாங்க. எத்தனை கோடி கடன்? சரி, கால் வந்துட்டேண்ணா. நீங்கள் பணத்தை போட்டு விற்க முடியாமல் கிடக்குறீங்களா? நல்ல பழக்கம், நல்ல பழக்கம் அது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். வாங்க வாங்க. ஆமாம், உங்கள் கூட இன்னொரு ஆள் வராரு. அவர் யார்?
உங்கள் தொழிலுக்கூட்ட உங்களுக்கு அசிஸ்டண்டாக யாரையும் வச்சுருந்தீங்களா? உங்கள் கூட இருக்கிறவனால குழப்பம் வந்திருக்குன்னு உத்தரவு இருக்காது. யார்? நீங்கள் வச்சுக்கல, ஆனால் கூட இருக்கிறதால குழப்பம்னு இருக்குது. யார் அது? தொழிலுக்கு யாரையும் வச்சிங்களா? இல்லாட்ட யார்ட்டையும் ஆட்மான்ஸ் பேசுகிறீங்களா? நீங்கள் மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இனிமேல் யாரையும் கூட சேர்க்காத. அதுதான் கரெக்டு. கால் வந்துட்டு வா. கூட இருக்கிறவனால குழப்பம் வரும்னு சொல்லியாச்சு, நடக்க வேண்டாம். அது அந்த குழப்பத்தை தீர்த்து விட்டுருவோம். கர்மசாமிக்கு இந்த உன் கடனை தீர்த்து தாரேன், தொழிலை வளப்படுத்தி அடுத்த மாதத்துலேருந்து நிறைந்த ஆர்டர் வாங்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த கல்வியை உயர்வாக்கி நீ நினைச்ச லட்சியத்தை அடைய வைக்கிறேன். வெற்றி உண்டு. ஒருத்தர் திருமாங்கல்யம் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டு வந்திருக்கிறார். என்ன திருமாங்கல்யம்? இல்லை, திருமாங்கல்யம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு. என்ன திருமாங்கல்யம்? நின்று பேசுங்க. மறுமணம். கால் விட்டோம். ஒரு தாலி கலத்தியாச்சா? அந்த தாலி தனி ஆயிடுது. எஸ், ஓகே ஓகே ஓகே. கால் விட்டோம், கால் விட்டோம். யாருமா அது? வர சொல்லு, உன்னால் வர சொல்லுப்பா. என்னம்மா திருமாங்கல்யம்? கல்யாணம் தானே? உட்காரங்க. அங்கே நில்லுக்கா நில்லுக்கா, வரேன் நில்லுக்கா. கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு வரலாம். ஆடியிலே காத்தடிச்ச ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் இன்பம் எல்லாம். இந்தாப்பா, ஐப்பசிக்குள்ளே அந்த மறுமணம் நடக்கும். நடந்த காரியங்களை பற்றி பேசி விளக்கம் கூற நான் விரும்பவில்லை. ஐப்பசிக்குள்ளே நடக்கும். வெற்றியா? இந்த பணத்தை தந்துட்டேன், தீர்த்து காப்போம். காலன்றா ரியல் எஸ்டேட். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. சொன்னதை கேட்காம பணத்தை அங்கே கொடுத்தேன் எங்கே கொடுத்தோம்னு கொடுத்து, வீட்டுக்குள்ளேயே ரகலையை இழுத்து, மண்ணில் போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் மனுதனில் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் இப்போ ஏமாந்து நிற்கிறடா நீ. உண்மையா இல்லையா? இதுக்காக ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு இனி போலீஸ் எடுத்துக்கும் போக முடியாது. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்னு சட்டமே வந்துருச்சு. உண்மையா இல்லையா? கொடுத்த கடனை கேட்கக்கூடாது, கேட்டால் சட்டப்படி தண்டனை. அப்போ அன்னைக்கு ஔவையார் எழுதின வாக்கு, கொடுத்ததை கொடுத்து கேட்டால் அடுத்தது பகை. நிரூபிச்சாச்சு. உண்மையா இல்லையே? உன் பணத்தை எப்படியோ மனசாட்சியோடு நான் வாங்கி தந்துடுறேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? எல்லா அடமானத்தையும் தீர்க்கிறதுக்கு 6 மாத காலம் ஆகும். அதிர்ஷ்டமாக அதிசயமாக உனக்கு பணம் கிடைக்கும். சரியா? ஜெயிச்சு தருவேன். நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கர்மசாமிக்கு நாமக்கல். சென்னை உத்தரவு முடிஞ்சு கொடுத்து பிறகு நாமக்கல். பிறகு உண்டு, பிறகு உண்டு, பிறகு உண்டு, பிறகு உண்டு, பிறகு உண்டுக்கா. பிறகு நாமக்கல்லா? நாமக்கல் மட்டும் வந்து நில்லுங்க. நாமக்கல். என்னது? பேசு. இது உங்களுக்கு வேணுமா? என்ன புக்கு? ஆன்மீகமா? நாமக்கல். தொழிலால் நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். என்னடா தொழில் பார்க்குறேன்? இன்னும் அதெல்லாம் ஒரு தொழில். அடுத்தொன்று வேலை பார்க்க நீயே செய்தியா? நீ என்ன வேலை பார்க்குற? நீ வரலாம். நீ தான் தொழில் பார்க்குற சொந்தமாக. கால் வந்துட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் ஒரு 4.5 ஆண்டுகளாகவே கடன்கள். இடையில மழை வர்றத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பணம் வருது. அப்படி துள்ள துடிக்க வரவனுக்கு கொடுத்து அப்படி நிறுத்தி
உங்களை இதுவரை காப்பாற்றி விட்டுட்டேன். ஆனால் இனிமேல் நிரந்தரமாக நான் காப்பாற்றப்பட வேண்டுமே, அதுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்க. கால் வந்துட்டு அதுக்கு என்ன வழி? அதுக்கு என்னடா வழி? மலையாளம் தான் அதுக்கு வழி. அதுக்கு என்ன வழி? கேரளா